நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் பலியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் பலியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். வளமுடன் வாழும் வழியை காட்டுவார், சுமைகளை சுமைகளாக மாற்றுவார். வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் உடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தேவ ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான வெளியனூர் தாயின் அன்பு பக்தர்களே, நமது திருவிழா நவநாளின் 8ஆம் நாளாகிய இன்றைய காலை திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்னையின் பெயரால் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நவநாளிலே அன்னை சொல்லும் செய்தி என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலியிலே நாம் பங்கேற்போம். இந்த திருப்பலிக்கு தலைமையேற்று நமக்காக ஜெபிக்க, திருப்பலி நிறைவேற்ற இங்கு வந்திருக்கின்ற அருட்தந்தை பிச்சைமுத்து அடிகளார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய திருப்பலிக்கான கருத்துக்கள்: இன்றைய சிறிய தேரினை உபயமாக சிறப்பிக்கின்ற புரூனோ சாந்து குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி மற்றும் லூர்து CBSE அகாடமி லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியறிதலாகவும், அருள் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், சிவராஜன் திருமணம் விரைவில் நடைபெற வேண்டியும், கேரி கிறிஸ்டன் நல்ல உடல்நலனுக்காகவும் 10ஆம் வகுப்பில் வெற்றி பெற வேண்டியும், செலின் மெட்டில்டா நல்ல உடல்நலனுக்காகவும், கிருபா அல்போன்ஸ் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், பாலமோகன் புளோரா குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் மற்றும் குடும்ப நலனுக்காகவும், பிரதீஷ் இருதயராஜ் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், எட்வின் திருமணம் விரைவில் நடைபெற வேண்டியும், அல்போன்ஸ் லூர்துமரி ஜோசப் நன்றியறிதலாகவும், மலர்மதி பாஸ்கர் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், அந்தோணி உடல்நலம் பெற்றதற்கு அன்னைக்கு நன்றியறிதலாகவும், அமுதா குடும்பத்திற்கு இறைவன் செய்து வரும் அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியறிதலாகவும், பாக்கியம் ஆண்மலை பாட்சிக்காகவும், ஜெரால்ட் எட்மண்ட் நல்ல உடல்நலன் வேண்டியும், ஜோஸ்வா குடும்பத்தினர் அன்னை செய்து வரும் அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியறிதலாகவும், இருதயமரி ஆண்மலை பாட்சிக்காகவும், அனிதா பாலசுப்ரமணியம் சுகப்பிரசவம் கிடைத்ததற்கு அன்னைக்கு நன்றியறிதலாகவும், சமஸ்கிருதி நல்ல உடல்நலன் வேண்டியும், ஜோசப் சகாயராஜ் செல்வராணி குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஸ்டெல்லா மேரி நல்ல உடல்நலன் பெற வேண்டியும் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், ராஜா கலா குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், அமலோர் லூர்து பெர்த்தில் பசில் குடும்ப நலனுக்காகவும் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், தொபியாஸ் ஜோஸ்லின் மேரி குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகள் நன்கு படிக்க வேண்டியும், இருதயநாதன் ஜோக்கிம் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், அந்துவானத் விக்டோரியா முத்துவேல் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், வின்சென்ட் நோயல் ஆண்மலை பாட்சிக்காகவும், சிஸ்டர் மரியா பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும், ஏஞ்சலின் மரி ஒலிவியா 10ஆம் வகுப்பு தேர்வில் அதிமதிப்பெண்களோடு வெற்றி பெறவும், லூர்து ஹார்ட் ஒர்க்ஸ்
தொழில் வளர்ச்சி அடையவும் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க முதல் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவம் என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பாவமே. ஆகையால் எப்பொழுது பரிசுத்தமரியாயையும் வானதூதர்களையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று அழைக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கே மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, பாடுகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் பேர தந்தை இறைவனே, மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று பிரீத்தியமாக ஜனித்த இறைவன் மகனே, உலகில் பாவம் போக்குபவரே, நீலம் மீது இறங்குவீர். உலகில் பாவம் போக்குபவரே, எம்மங்காட்டை ஏற்றருளீர். தந்தையின் பலத்தில் கேட்டிருப்பவரே, ஈரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே என்னவர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே இறைவா, பில்லியனூர் மாதாவை எங்களுக்கு அன்னையாக நீர் கொடுத்தமைக்காக நாங்கள் உம்மை போற்றி புகழ்கின்றோம். அந்த அன்னை இந்த நவநாட்களிலே எங்களுக்கு சொல்லி இருக்கின்ற செய்திகள் அனைத்தையும்
நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வாழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துநாதர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நீதிமொழிகள் நூலில் இருந்து வாசகம். இறைவன் ஞானத்தின் உறைவிடம். அதிகாரம் 8 22 முதல் 31 வசனங்கள் முடிய. இறைவனில் ஞானம் கூறுவது. ஆண்டவர் தம் படைப்பின் தொடக்கத்திலேயே தொழில் பழங்காலத்தில் எதையும் படைக்கும் முன்னரே என்னை படைத்தார். தொடக்கத்தில் பூவுலகுக்கு உண்டாகும் முன்னே நானே முதல் நிலைநிறுத்த பெற்றேன். கடல்களே இல்லாத காலத்தில் நான் பிறந்தேன். பொங்கி வழியும் ஊற்றுகளும் அப்பொழுது இல்லை. மலைகள் நிலைநாட்டப்படும் முன்னே, குன்றுகள் உண்டாகும் முன்னே நான் பிறந்தேன். அவர் பூவுலகையும் பரந்த வெளியையும் உண்டாக்கும் முன்னே, உலகின் முதல் மண் துகளை உண்டாக்கும் முன்னே நான் பிறந்தேன். வானத்தை அவர் நிலைநிறுத்தின பொழுது, கடல் மீது அடிவானத்தின் எல்லையை குறித்த போது நான் அங்கே இருந்தேன். உலகத்தின் மேகங்களை அவர் அமைத்த போது, ஆழ்கடலில் ஊற்றுகளை அவர் தோற்றுவித்த போது நான் அங்கே இருந்தேன். அவர் கடலுக்கு எல்லையை ஏற்படுத்தி அந்த எல்லையை கடல் நீர் கடவாதிருக்கும்படி செய்தபோது, பூவுலகிற்கு அவர் அடித்தளமிட்ட போது நான் அவர் அருகில் அவருடைய சிற்பியாய் இருந்தேன். நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சியூட்டினேன். எப்பொழுதும் அவர் முன்னிலையில் மகிழ்ந்து செயலாற்றினேன். அவரது பூவுலகில் எங்கும் மகிழ்ந்து செயலாற்றினேன். மனித இனத்தோடு இருப்பதில் மகிழ்ச்சி கண்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வாழ்வுதரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வுதரும் வழியும் நீயே, வாழ்வுதரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வுதரும் வழியும் நீயே. உம்மிடம் வருபவர்கள் பசியடையார், நம்பிக்கை வைப்பவர்கள் தாகமடையார். உம்மிடம் வருபவர்கள் பசியடையார், நம்பிக்கை வைப்பவர்கள் தாகமடையார். வாழ்வுதரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வுதரும் வழியும் நீயே, வாழ்வுதரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வுதரும் வழியும் நீயே. வார்த்தை கேட்போரெல்லாம் எந்நாளும் நிலைத்திருப்ப, எப்பொழுதும் கனி தருவர், உன்னாமம் புகழ்ந்திடுவர். உம்மன்பில் நிலைப்போரெல்லாம் உன் நினைவாய் வாழ்ந்திடுவர், உன் வழியில் நடந்திடுவர், உன் பணியை தொடர்ந்திடுவர். வார்த்தை கேட்போரெல்லாம் எந்நாளும் நிலைத்திருப்பர், எப்பொழுதும் கனி தருவர், உன்னாமம் புகழ்ந்திடுவர். உம்மன்பில் நிலைப்போரெல்லாம் உன் நினைவாய் வாழ்ந்திடுவர், உன் வழியில் நடந்திடுவர், உன் பணியை தொடர்ந்திடுவர். வார்த்தையான இயேசுவே
ஆசை தாருமே. உம் படைப்பாய் வாழவே எம்மை மாற்றுமே. உம் படைப்பாய் வாழவே எம்மை மாற்றுமே. வாழ்வு தரும் மொழியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே. வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே. Alleluia, 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 Alleluia. Alleluia, Alleluia. அருள்நீரை மரியே வாழியவே, ஆண்டவர் இயேசு உம்முடனே. பெண்களுக்குள் நீர் பெருவெற்றி, மரியே நீ வாழ்க. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்பொழுது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் கொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வில்லியனூர் மாதாவினுடைய திருவிழாவை அருமையாக கொடியேற்றத்தோடு தொடங்கி
இன்று வரையிலே நவநாட்கள் திருப்பலியிலும் ஏனைய திருச்சடங்குகளிலும் முழுமையாக பங்கு பெற்று நம்முடைய மேற்றாணியார் வழங்கியிருக்கின்ற அந்த பரிபூரண பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முழுமையான எண்ணத்தோடு இங்கே கூடி வந்திருக்கின்ற எனக்கு அருமையான மாதாவின் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் என்று மாதா என்ன செய்தியை சொல்லுகின்றார் என்பதை நாம் சிறிது நேரம் சிந்திக்க இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாவினுடைய மறைந்த வாழ்வை பற்றி ஆகரதா மேரி என்ற அருள் சகோதரிக்கு வெளிப்படுத்திய அந்த முறையிலும், மரியா வால்டாட்டோ என்ற அந்த கன்னிகைக்கு வெளிப்படுத்திய முறையிலும், இன்னும் மற்ற புனிதர்களுக்கு வெளிப்படுத்திய முறையிலும் நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, அன்னை மரியா ஒரு சாதாரண பெண் அல்ல. நம்மை போல களிமண்ணால் உருவாக்கப்பட்ட ஒரு சதையை கொண்டிருக்கின்ற ஒரு பெண் அல்ல. கடவுள் ஒன்றுமில்லாமையிலிருந்து அருமையான ஒரு சதையை, ஒரு உருவத்தை செய்து அதை அன்னம்மாளினுடைய வயிற்றிலே வைத்து 10 மாதங்கள் அவளுடைய வயிற்றிலே வளர்த்து அற்புதமாக வெளிக்கொணர்ந்த ஒரு குழந்தைதான் மரியா. குழந்தை அற்புதமாக பிறந்தவுடனே அன்னம்மாள் தன்னுடைய கைகளிலே குழந்தையை ஏந்தி கொண்டு கண்களை மூடிக்கொண்டு, இறைவா, என்னுடைய வேண்டுதல்களை ஏற்று என்னுடைய குறைபாட்டை நீ தீர்ப்பதற்காக, அற்புதமான இந்த குழந்தையை எனக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன். இந்த குழந்தையை நான் எப்படி வளர்க்க வேண்டும் என்று எனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகின்றாள். அந்த சமயத்தில் அன்னை மரியாவுக்கு, அந்த மரியா என்ற குழந்தைக்கு காவல் தூதர்களாக 1000 தூதர்கள் கொடுக்கப்பட்டிருந்தார்கள். இந்த 1000 தூதர்களும் அப்படியே இந்த குழந்தையை தூக்கி கொண்டு தந்தை கடவுளுடைய முன்னிலையிலே கொண்டு போய் வைக்கின்றார்கள். அப்பொழுது அந்த குழந்தைக்கு ஒரு பெயர் பலகை எழுதப்பட்டு அந்த குழந்தையின் பக்கத்திலே வைக்கப்படுகிறது. கடவுளின் தாய் மரியா என்ற ஒரு சொல் அங்கே தெரிகின்றது. பிறகு எல்லா மோட்சவாசிகளுக்கும் இதை பற்றி தெரியப்படுத்திய பிறகு அந்த குழந்தை மறுபடியும் கொண்டு வந்து அன்னம்மாளினுடைய கைகளிலே வைக்கப்படுகின்றது. கண்களை திறந்து பார்க்கின்றார் அன்னம்மாள். இந்த குழந்தை கடவுளின் தாய். ஏற்கனவே அன்னம்மாளுக்கு கபிரியல் வானதூதர் இதை அறிவித்திருந்தார். இந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல, மெசியாவினுடைய தாயாக போகின்ற குழந்தை என்ற ரகசியத்தை அன்னம்மாள் மட்டும் அறிந்திருந்தார். பிறகு இந்த குழந்தை 10 மாதம் அன்னையினுடைய வயிற்றிலே வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லா வகையான ஞானத்தையும் பெற்றிருந்தது. உலகம் எவ்வாறு படைக்கப்பட்டது, உலகம் படைப்பதற்கு முன்னால் தான் எவ்வாறு உருவாக்கப்பட்டார் என்பதையும், கடவுளுடைய திட்டத்தில் இருந்ததையும் இந்த குழந்தை அறிந்திருந்தது. பிறகு இந்த சம்மனசுகள் எவ்வாறு படைக்கப்பட்டார்கள், எப்படி பாவத்தை கட்டி கொண்டார்கள், எப்படி 3 கூட்ட சம்மனசுகள் பசாசுகளாக மாறினார்கள் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். அந்த குழந்தை அறிந்திருந்தது. ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்ட வரலாற்றையும் இந்த குழந்தை நன்றாக தெரிந்திருந்தது. பிறகு எகிப்து நாட்டிலே இஸ்ராயல் மக்கள் பட்ட துயரத்தையும் அது தெரிந்திருந்தது. ஏற்கனவே பழைய ஏற்பாட்டு நிகழ்ச்சிகள் அத்தனையும் இந்த குழந்தைக்கு கைவந்த கலையாக
எல்லா வகையான ஞானத்தை பெற்ற குழந்தையாக இருந்தது. ஆகவே தான் இன்றைய முதல் வாசகத்திலே ஞானம் உலகம் உண்டாவதற்கு முன்னால் நான் படைக்கப்பட்டிருந்தேன், கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது அவருடைய பக்கத்தில் தான் இருந்தேன் என்றெல்லாம் வாசிக்க நாம் கேட்டோம். ஆகவே ஞானம் நிறை கன்னிகையாக வளர்ந்த இந்த குழந்தை ஒரு சாதாரண குழந்தை அல்ல. இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அன்னை மரியா அந்த சிலுவை அடியிலே நின்று கொண்டிருந்தார். அந்த அன்னையை பார்த்து தாம் நேசித்த அந்த அன்பு சீடரையும் பார்த்து, இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்ற சொல்லை இயேசு சொல்லி திருச்சபையை அன்னை மரியாவினுடைய பாதுகாப்பிலே விட்டு சென்றார் என்பதை நாம் அறிவோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்று இந்த அன்னை மரியா நமக்கு என்ன செய்தியை சொல்லுகின்றார், எப்படி ஆதி திருச்சபையை இந்த அன்னை மரியா பாதுகாத்தார் என்பதை நாம் அறிவோம். முடியப்பர் என்ற ஒரு வேதசாட்சி, முதல் வேதசாட்சி, அவர் 7 டீக்கன்மார்களிலே ஒருவர். அந்த டீக்கன்களுக்கெல்லாம் தலைவராக வாழ்ந்தவர். அவர் எப்படி மரிக்கப் போகின்றார் என்பதை அன்னை மரியா முன்னதாக அவருக்கு அறிவித்தார். மகனே, கவலைப்படாதே, நீ வேத சாட்சியாக மரிக்கப் போகின்றாய், நான் உன் அருகில் இருப்பேன், உனக்கு பக்க பலமாக இருப்பேன், எதை பற்றியும் கவலைப்படாதே என்று சொல்ல, இந்த டீக்கன் முடியப்பர் என்ன செய்கின்றார், அந்த குருக்களை எல்லாம் பார்த்து, பரிசேயர்களை எல்லாம் பார்த்து திட்டுகின்றார். தலைக்கணம் பிடித்தவர்களே, நீங்கள் இப்படித்தான் எல்லா இறை வாக்கினர்களையும் கொன்று போட்டீர்கள் என்று சொல்லி அவர்களை திட்டும் பொழுது அவர்கள் பற்களை நரநரவென கடித்தார்கள். அதே சமயத்திலே அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து சொல்லுகின்றார், வானம் திறந்திருப்பதை நான் பார்க்கின்றேன், அங்கே கடவுளுடைய வலப்பக்கத்தில் இயேசு அமர்ந்திருப்பதை நான் பார்க்கின்றேன் என்று அவர் சொல்லுகின்றார். அந்த நிலையிலே அன்னை மரியாளும் அருகிலே இருந்து அவருக்கு பக்கபலமாக இருந்தார், வேத சாட்சியாக மரித்தார் என்று நாம் அறிகின்றோம். அதே போன்று முதல் மேற்றாடியார் யாகப்பர் ஏரோது மன்னரால் எருசலேமிலே கொல்லப்படுவதற்கு முன்னதாகவே அந்த திருத்தூதர் யாகப்பரிடம் போய் அன்னை மரியாள் சொல்லுகின்றார், மகனே கவலைப்படாதே, நீ வேத சாட்சியாக மரிக்கப் போகின்றாய், நான் உன் பக்கத்தில் இருப்பேன், தைரியமாக இரு என்று தேற்றுகின்றார். அதே போன்று அவர் தலைவெட்டி கொல்லப்படும் பொழுது அன்னை மரியாள் உடன் இருந்தார். பிறகு இந்த அன்னை மரியா அப்போஸ்தலர்கள் அத்தனை பேரும் எங்கே போய் போதிக்க வேண்டும் என்பதற்காக கூடுகின்றார்கள். கூடிய பொழுது அன்னை மரியாள் தான் அவருக்கு, நீ இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்திற்கு போ, இந்த இடத்திற்கு போ என்று ஒவ்வொருவருக்கும் அவர் அறிவுறுத்தி, நான் எப்பொழுதும் உங்களோடு இருப்பேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், என் மகன் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றார், உலகம் முடியும் மட்டும் நான் உங்களோடு இருப்பேன் என்று, அதே போன்று நானும் உங்கள் அருகில் இருப்பேன் என்று சொல்வதாக நாம் பார்க்கின்றோம். ஆகவே இன்று அன்னை மரியா நமக்கு என்ன செய்தியை சொல்லுகின்றார் என்றால், இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் கேட்டது போல, அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று அந்த கானாவூர் திருமணத்திலே ரசம் தீர்ந்துவிட்ட நிலையிலே தவித்து கொண்டிருந்த அந்த பணியாளர்களிடம் சொல்லி இயேசுவிடம் அனுப்புகின்றார், அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் என்று. அதே வார்த்தைகளைத்தான் இப்பொழுது நமக்கு செய்தியாக சொல்லுகின்றார். திருச்சபை உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். இதுதான் அன்னை மரியா நமக்கு கொடுக்கின்ற செய்தி. திருச்சபை என்ன செய்தி சொல்லியிருக்கின்றதோ அதை நீங்கள் செய்யுங்கள். ஏனென்றால் இந்த திருச்சபை என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, திருச்சபைக்கு நான் தான் தாயாக இருக்கின்றேன். ஆகவே திருச்சபை சாதாரணமாக எதையும் சொல்லிவிடாது, நான் என்ன அந்த திருச்சபையை
சொல்லி வழி நடத்துகின்றேனோ அதன்படிதான் திருச்சபை உங்களுக்கு சொல்லும். ஆகவே திருச்சபையினுடைய கட்டளைகளை கடைபிடியுங்கள். ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் முழு பூசை காணுங்கள். பிறகு வருடத்திற்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீதனம் செய்யுங்கள். பாஸ்கா காலத்தில், இதுதான் பாஸ்கா காலம், இயேசு உயிர்த்த திருநாளிலிருந்து பரிசுத்த ஆவி திருவிழா வரையில் இருக்கின்ற 50 நாட்கள் தான் பாஸ்கா காலம். இந்த நாட்களிலே ஒவ்வொரு கிறிஸ்தவரும் நல்ல பாவ சங்கீதனம் செய்திருக்க வேண்டும். பாஸ்கா காலத்தில் பாவ சங்கீதனம் செய்து தேவ நற்கருணை உட்கொள்ளுங்கள். சுத்த போசன நாட்களில் சுத்த போசனமும், ஒரு சந்தை நாட்களில் ஒரு சந்தையும் அனுசரியுங்கள். திருச்சபை எந்த வகையிலே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறதோ அந்த வகையிலே திருமணத்தை நீங்கள் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழுங்கள். பிறகு நமது ஞான மேய்ப்பர்களுக்கு நம்மாலான உதவியை செய்யுங்கள். உங்களுடைய ஞான மேய்ப்பர்களை நீங்கள் தூற்றி தூற்றி பேசி பழித்து இழித்து உரைக்காதீர்கள். அவர்களுக்கு ஒத்தாசையாக இருங்கள். ஒத்தாசையாக என்று சொல்லும் பொழுது பொருளை மட்டும் தர வேண்டும் என்று இல்லை, அவர்களுக்கு ஜெப உதவியை ஏராளமாக செய்யுங்கள். அவர்களுக்காக மன்றாடுங்கள். ஏனென்றால் இந்த உலகம் பசாசுக்கு சொந்தமான உலகமாக இருக்கின்றது. பசாசு மக்களை தன்னுடைய வழிக்கு இழுத்துச் செல்ல நினைக்கும் பொழுது இந்த குருக்கள் துறவியர்கள் உங்களுக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். சில சமயத்திலே அவர்களுக்கு ஆபத்துக்கள் ஏராளமாக உண்டு. ஆகவே இந்த நமது ஞான மேய்ப்பர்களுக்கு உங்களால் இயன்ற ஜெப உதவியை செய்யுங்கள் என்று அன்னை நமக்கு செய்தியாக சொல்லுகின்றார். சுருக்கமாக திருச்சபை கட்டளைகளை கடைபிடிக்கும் பொழுது என்னுடைய செய்திகளை எல்லாம் நீங்கள் கேட்டு என்னை மகிழ்விக்கின்றீர்கள். அது மட்டுமல்ல, நீங்களும் பெருமைப்படுவீர்கள், நீங்களும் மீட்பு பெறுவீர்கள். இதுதான் மகிழ்ச்சியான வாழ்விற்கு வழி என்று அன்னை மரியாள் நமக்கு செய்தியை சொல்லுகின்றார். இந்த செய்தியை வாழ்க்கையிலே கடைபிடிக்க நமக்கு வேண்டிய வரங்களை தர வேண்டும் என்று இந்த திருப்பலியை தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். கொடுப்பது ஈடில்லா காணிக்கை, எம்மையை கொடுப்பது முடிவில்லா காணிக்கை, எங்கள் முதல்வனே காணிக்கை. இருப்பதை கொடுப்பது ஈடில்லா காணிக்கை, எம்மையை கொடுப்பது முடிவில்லா காணிக்கை, எங்கள் முதல்வனே காணிக்கை. மலர்களை தந்தோம் காணிக்கை, எங்கள் மனங்களை தந்தோம் காணிக்கை. மலர்களை தந்தோம் காணிக்கை, எங்கள் மனங்களை தந்தோம் காணிக்கை. உடைமையை தந்தோம் காணிக்கை, எங்கள் உழைப்பினை தந்தோம் காணிக்கை. உடைமையை தந்தோம் காணிக்கை, எங்கள் உழைப்பினை தந்தோம் காணிக்கை. திருப்பாதம் பணிந்து
எங்கள் காணிக்கை இருப்பதை கொடுப்பது ஈடில்லா காணிக்கை எம்மையே கொடுப்பது முடிவில்லா காணிக்கை எங்கள் முதல்வனே காணிக்கை. சகோதரரே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையில் அனைத்து நலனுக்காகவும் தமது கையில் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வாராக. அன்பு தந்தையே இறைவா, இந்த அப்பத்தோடும் ரசத்தோடும் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் உமக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றோம். வில்லியனூர் மாதாவினுடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற நாங்கள் அந்த அன்னை எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற செய்தியை ஏற்று நாங்கள் எப்பொழுதும் உண்மையான விசுவாசமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துநாதர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நீர் எங்களை உம்முடைய திருமகள் எங்களுடைய அன்னை தாய் மரியாளிடம் ஒப்படைத்து நாங்கள் அவள் சொல்வதைப் போல செய்யும்படியாக ஏற்படுத்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அந்த அன்னை எங்களிடம் என்ன செய்தியை சொல்லி இருக்கின்றாரோ அதே செய்திகளை நாங்கள் ஏற்று கீழ்ப்படிதல் உள்ளவர்களாகவும் விசுவாசத்தில் ஊன்றியவர்களாகவும் வாழ எங்களை நீர் ஏற்படுத்தியவைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறி வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து முடிவின்றி பாடுவதாவது. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று.
ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பிலும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்திருளும். உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்தபோன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் முக்குகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக. உம்முடைய
இல்லம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இதனால் நாங்கள் உமது இரக்கத்தின் உதவியை அடைந்து பாவத்தினின்று எப்பொழுதும் விடுதலை பெற்றவர்களாய் யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றவையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் உள்ளத்திற்கு உடலுக்கும் பாதுகாப்பளித்து அரும் மருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரே தம்முடைய அன்னையை நமக்கு அன்னையாக, பாதுகாவலியாக, திருச்சபைக்கு அன்னையாக கொடுத்திருப்பவர். இந்த திருச்சபை நமக்கு சொல்வதைப் போல செய்யும்படியாக இந்த செம்மறியின் விருந்துக்கு நம்மை அழைக்கின்றார். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவருடைய உள்ளத்தில் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா குணமடையும். கண்ணுக்குள்ளே வாழும் எந்த தேவனே, நெஞ்சுக்குள்ளே வாழும் எந்த இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாழும் எந்த தேவனே, தேடாத உன் நினைவில் தேடி வாழும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே, தேடாத உன் நினைவில்
தேடி வரும் சங்கீதமே பாடாத நாவும் உன்னை பாடவே நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்த இயேசுவே கண்ணுக்குள்ளே வாரும் எந்த ஜீவனே நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்த இயேசுவே தீராது அவள் உன்னை தேட சொல்லுதே தேட சொல்லுதே தேட சொல்லுதே வாராது உந்தன் வாசல் நாட சொல்லுதே நாட சொல்லுதே நாட சொல்லுதே இமைகளில் இருந்து நீ சுமைகள் தாங்கும் சொந்தமாகினாய் அகத்தினில் அமைதியை தந்திடும் எந்தன் தந்தையாகினாய் உன்னை தேடாத உள்ளம் இல்லை மண்ணிலே உன்னை பாடாத வாழ்வு இல்லை என்னிலே உன்னை தேடாத உள்ளம் இல்லை மண்ணிலே உன்னை பாடாத வாழ்வு இல்லை என்னிலே நெஞ்சுக்குள்ளே வாழும் எந்த இயேசுவே கண்ணுக்குள்ளே வாழும் எந்த ஜீவனே நெஞ்சுக்குள்ளே வாழும் எந்த இயேசுவே மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலோற்பவ கன்னிகையே, எங்கள் அன்னையே, உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுக்கிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். உமது தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, உம்மை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தி உம்மை அண்டி வருகிறோம். எங்களை உமது மக்களாக ஏற்றருளும். களங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே, புனித எலிசபெத்தம்மாள் வீட்டில் நீர் பிரவேசித்த போது அவருக்கு எத்துணை நன்மைகள் கிடைத்தனவோ அதுபோல் உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டிலிருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம்பெண்களும் இறைவழியை விட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்துக்கொள்ள துணை புரியும். மனவாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கம் தவறாமல் வாழச் செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரியும். குருக்களையும் துறவிகளையும் உமது ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்தருளும். பாவிகளாகி எங்களை கைவிடாமல் பராமரித்தருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருக்குமாரனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமேன். சேர்ந்து ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாத தேண்டி வருகிறோம். பெருமூச்செறிந்த எழுது பாவியாயிருக்கிற நாங்கள் தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்தில் நிற்கிறோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அட்சிஷ்ட மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் மேல் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனம் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அமரும். ஜெபிப்போமாக. தந்தையே இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி கூறி உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். வில்லியனூர் மாதா எங்களுக்கு தெரிவித்திருக்கின்ற அனைத்து உண்மைகளையும்
வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய அருளை தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துநாதர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் தந்தையாய் இறைவனின் அன்பும் நம் தலைவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியாரின் தோழமையும் விழாவை சிறப்பிக்க நம் அனைவரோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வலம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் எங்கள் பாதுகாவலியாகிய புனித லூர்தனையின் வழியாக எங்கள் புகழஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெரும் மகிழ்வோடும் உமக்கு செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பவனை எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்னையின் திருவுருவம் தாங்கி இருக்கின்ற தேரினை ஆசிர்வதியும். இது பவனி வரும் இடமெங்கும் இறையாற்றல் செயல்படுவதாக. உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இன்றைய சிறிய தேரினை உபயமாக செய்யும் சாந்து புரூனோ குடும்பத்தினரின் கருத்துக்கள் நிறைவேறவும், இந்த தேர்பவனியில் கூடியிருக்கும் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துக்கள் நிறைவேறவும் ஜெபிப்போமாக. பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பரலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அழிவில உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சீஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவியா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சீஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவியா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சீஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவியா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன்.